பிஎஸ்சிக்கு நிறைய படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பேங்கிங் வந்தேன். மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது, மேக்ஸே போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சைக்காலஜி போனேன். ஆனால் லக்கிலி இங்கே சுரேஷில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ் என்னோடய ஸ்ட்ரென்த்தாக மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் காமனாக வர ரீசனிங் எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வராமையே போயிடுச்சு ஓரளவுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நான் வீக்கு, இங்கிலீஷில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங். இங்கிலீஷ், குவான்ஸ், அப்புறம் கொஞ்சம் கம்ப்யூட்டர், இதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணி வந்தேன். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹாஸ்டல் போனப்போ என் கூடவே என் பேன்ச்சில் ஜாயின் பண்ணாங்க, கவி, ரம்யா. அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் டே 1. நான் ஒரு 2 நாள் கழித்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், இப்போ தானே வந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே என்னையும் படிக்க இன்க்ளூட் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து அமுதாக்கா, லக்ஷ்மி அக்கான்னு 2 பேருமே இப்போ ஸ்டேட் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. போன பேட்சில் தான் போனாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப டைம் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் 2 பேரும் ஈக்குவலாக எஃபர்ட் போட்டு என்னோடய பேசிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காகி கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு ஒரு ரீசன். காலேஜ் முடித்தோன்னே வந்துட்டேன். May 2 எனக்கு காலேஜ் முடிஞ்சுது. May 3 இங்கே வந்து அட்மிஷன் போட்டு ஒரு மந்த் கேப் விட்டு கிளாஸ் பேட்ச் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 months ஒரு ஃபயராக படித்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு November 19 அதுக்கு பக்கமாக ஸ்டேட் பேங்க் அப்ளை பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லை, கிளர்க்குக்கே இல்லைன்னப்போ ஒரு 6 months கொஞ்சம் கேப் விட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக படிக்காமல் அப்படியெல்லாம் இருந்தேன். நெக்ஸ்ட்டு சூப்பர் பேட்ச் வந்துச்சு, அட்டன் பண்ணேன், உள்ளே போனேன். அதுக்கப்புறம் மொத்தமாக அதுவே என்னை இழுத்து கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிடைக்கலன்னு புலம்புறாங்க அப்படின்னா, நான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரிலிம்ஸ் எழுதிட்டே வந்து எங்கள் அம்மாட்ட அழுதேன், நான் ஒழுங்காக எழுதலைன்னு சொல்லிட்டு. ஒரு லாஸ்ட் ரிசல்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு 3 days முன்னாடியெல்லாம் என்ன அழுதுகிட்டே தான் இருந்தேன் நிறைய டைம். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. கிளர்க்கு கிடைக்கல, எனக்கு அது 5 மார்க்கில் போயிடுச்சு. ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு பிஓ கிடச்சி நாங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அடுத்து சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அவங்க போடுற எஃபர்ட், அவங்க சைட்லேருந்து நம்மளை நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை, மற்றதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. தேங்க்ஸ் சுகேஷ் சார் அண்ட் ராஜா சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து ஸ்டேஜில், அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக தான் இருக்கேன். நான் வந்து ஒரு யூனியன் ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். ஆனால் ஸ்டேஜில் போய் இவ்வளோ நாளாக பேசுனதில்லை. எங்கள் ஆஃபீஸில் பேசணுன்னாவே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும், பேச மாட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்டேஜில் எப்படி பேசுதுங்க, ஏன் நம்மளால் பேச முடியாதுன்னு இங்கே வந்து தான் இப்போ பேசவே ஆரம்பிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கலாம். இனிமேல் எல்லா பக்கமும் பேசுவேன். பாப்பாவை ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஎன்பிசி படிக்க வைக்கிறதா இல்லை பேங்க் படிக்க வைக்கிறதானே எனக்கு தெரியல. கடைசியாக வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபோட பையன் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு பாஸ் பண்ணா. அப்படி அப்போ பாஸ் பண்ணும்பொழுது தான் எனக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கோம், பாப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சி தான் பேங்க்கில் கொண்டாந்து ஜாயின் பண்ணி விட்டேன். ஜாயின் பண்ணலேருந்து 1.5 வருஷம் ஆகுது. படித்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாள், ராஜா சார். நான் சார் இன்றைக்கி தான் பார்க்குறேன், தேங்க்ஸ் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து சுகேஷ் சார்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், ஆனால் வந்து எவ்வளோ மெயின்டெனன்ஸு செலவு எவ்வளோ ஆகுது. ஒரு ஆஃபீஸில் சும்மா 2 ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கரண்ட் பில்லே வந்து 50,000 ரூபாய் கட்டுறோம். ஆனால் சார் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் வச்சு வெறும் 15,000 ரூபா தான் நான் ஃபீஸ் கட்டுறேன். இன்றைக்கி 1.5 வருஷமாக ஃப்ரீயாக படிக்கிறேன். அதுதான் எப்படின்னே தெரிலங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க சார், நன்றிங்க சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.